பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம மீண்டும் மலை பிரசங்கத்தை தியானிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். இந்த வார்த்தையோடு தேவன் நம்மோடு இடைப்படுவதற்காக எல்லாம் இருந்த வண்ணமாய் கர்த்தரை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் நீர் பூமியில் இருந்த நாட்களில் மலை மேலே ஏறி திரளான ஜனங்கள் வரும்போது உம்முடைய வாய்களை திறந்து நீ உபதேசித்த வார்த்தைகளை மீண்டும் நாங்கள் பேசுவதற்கும் அதை கேட்பதற்கும் அதன்படி நடப்பதற்கும் இந்த நாளிலும் எங்களை உணர்த்தி அதை ஞாபகப்படுத்தி அந்த சத்தியத்தை மீண்டும் அறிந்து பரலோக ராஜ்யம் சேரக்கூடிய எல்லா அந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிங்க. கேட்கிற பேசுகிற யாவருக்கும் பிரயோஜனம் உண்டாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அதனுடைய தலைப்பு சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்பவன் அவன் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறான். அல்லேலூயா. யாருமே கோபப்படவில்லை என்று யாருமே சொல்ல முடியாது. எல்லாருக்குள்ள பல கோபங்கள், பல சூழ்நிலைகளில் நம்ம கோபப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற காலங்களில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் கூட என்ன செய்யுது, கோபப்படுகிறது. செல்ல பழகின பிள்ளைகளிடத்தில் நீங்கள் செல்ல பிடிங்கி பாருங்கள், அவங்க படுற கோபத்தை அப்போ நம்ம பார்க்க மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி ஆகி அவ்வளோ கோபமாக இருப்பாங்க. ஆகவே எல்லாருக்குள்ள இந்த கோபங்கள் இருக்குது. எந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லா ஜனங்களும் காரணம் இல்லாமல் கோபப்படுகிற கூட்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய உலகத்திலும் நியாயம் இல்லாமல், காரணம் இல்லாமல், முகாந்தரம் இல்லாமல் கோபப்படுகிறவர்களும் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. அல்லேலூயா. ஒருவேளை நானும் கோபப்படலே என்று சொல்லவும் முடியாது. நாமும் பல விதத்தில் கோபப்பட்டிருக்கணும். ஆனால் அந்த செய்தி கேட்கும் போது நமக்குள்ள ஒரு தீர்மானம் வரணும், நம்ம இனி கோபம் என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது என்கிற எண்ணங்கள் வருவதுக்கு தான் இந்த மலை பிரசங்கத்தில் இயேசு நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில அரசாங்க அதிகாரிகளை சந்திக்கும் போது வேலைக்காகவோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைக்காகவோ, ரேஷன் கார்டுக்காகவோ, ஏதோ ஒரு முக்கியமான சர்டிஃபிகேட்டுக்காக நம்ம கூப்பிடுவாங்க, என்னென்னா நீங்கள் கொண்டு வாங்க அப்படிம்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே நம்ம என்ன செய்வோம், கொண்டு போவாங்க. ஆனால் அதை பார்த்த அந்த அதிகாரி பார்த்திங்கன்னா தேவையில்லாத கோபப்பட்டு அதை தூக்கி வீசுகிறத நிறைய பேர் நம்பாங்க. நியாயம் இல்லாமல் கோபப்படுகிற அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படி நிறைய. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நியாயம் இல்லாத கோபப்படுகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. யார் மேலே? சகோதரன் மேலே, சகோதரி மேலே நியாயம் இல்லாமல் கோபப்படுகிறவர்கள் தேவன் அவளுக்கு ஒரு நியாய தீர்ப்பை பூமியிலும் மறுமையிலும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கோபப்படாமல் இருப்பது நல்லது. மேலான அதிகாரிகள் பல காரியங்கள் நம்ம பார்க்குறோம். பல வருஷத்துக்கு முன்பாக நாங்கள் புதுதாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினோம். ஒரு அதிகாரிகளை அவங்க சந்திக்க போனாங்க. 10 பேர் என்ன செய்தாங்க, மேலே வராங்க. வந்த பிரச்சனை என்ன பிரச்சனை, அவளை கேட்கணும், உனக்கு என்ன நடந்தது, என்ன பிரச்சனை கேட்குறதுக்கு பதிலாக என்ன இல்லாத பொல்லாத கேள்வியில் என்ன செய்தார் கேட்டேன். இது சர்ச்சை யார் பேரில் இருக்கு, பத்திரை யார்கிட்ட இருக்கு, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம், நான் இங்கே கொடுக்கக்கூடிய சம்பளத்தை நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்ட்டு காரணம் இல்லாமல் கோபப்பட்டேன். அப்போ நம்ம கோபப்பட முடியாது. வந்த பிரச்சனை வேறு, அவன் நியாயம் இல்லாமல் கோபப்பட்டார்.
நம்ம ஊழியர்னால பதில் சொல்ல முடியாது. நான் இப்போ மனசுக்குள்ளே நினச்சேன், இவங்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குறது பதிலா ரோட்டில் போய் பிச்சையே எடுத்துடலாம் அப்படின்ட்டு. அப்போ அவன் என்ன செஞ்சுருக்கான்னு அவங்க போய் கோவத்தில் அந்த விண்ணப்பத்தை ஒரு குப்பை போடுற இடத்துல போட்டிருக்கிறான். நம்ம அதை நாங்கள் மறந்துட்டோம். அதே சமயத்தில் சில நாட்கள் கடந்து இன்னொரு 10 பேர் ஒரு அம்மாவோடு வராங்க. அந்த அம்மா புறஜாதி உள்ளவங்க தான். அந்த நெற்றியெல்லாம் பார்த்தீங்கன்னா அடையாளம். அவங்க வந்து, சார் அந்த மனுஷன் எப்போதும் கோபம் பட்டிருப்பேன், இப்போ நாங்கள் டெம்பரவரி சார்ஜில் நான் வந்திருக்கிறேன், ஆக்டிங், அதனால் நான் இதை பார்த்தேன், குப்பையில் கிடக்கு அப்படின்ட்டு விசாரித்து, அன்பாய் விசாரித்து அந்த காரியத்தை நான் செஞ்சு தரமான ஒரு வாரத்துக்குள்ள சர்டிஃபிகேட் கிடைக்குது. ஒரு அலையா. இப்படி நியாயம் இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனைக்கு கோபப்படுகிறவர்கள் நிறைய பேர் பார்க்கணும். சில சபைகளை நம்ம பார்க்க முடியுது. சில விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா நியாயமே இருக்காது, ஆனால் அந்த கோபமாக பேசுவார். எந்த நியாயமும் இருக்காது. எல்லா ஒழுங்குகரமும் என்னன்னா நியாயம் இல்லாமல் மற்றவர்கள் மேலே கோபப்படுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். இப்படி நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கும் போது அப்போ நியாயமுள்ளவன் மேலே கோபப்படலாமா அப்படின்ட்டு நமக்கு ஒரு கேள்வி வரும். என்னை பொறுத்தவரை கூடுமானவரை கோபப்படாமல் இருப்பது நல்லது. அல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் இருக்கும்போது உபதேசித்த சத்தியம். அப்போ நமக்கு ஒரு கோபம் எதை தடுக்கிறது? பரலோகராஜ்யம் போக முடியாது. நமக்கு ஏற்படுகிற கோபம் எதையும் ஆயத்தமாக இருக்கு? நியாய தீர்ப்புக்கு அது ஆயத்தமாக இருக்குன்னு அர்த்தம். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளாக பிரிவினையாக வருதுன்னா நியாயம் இல்லாமல் படுகிற கோபம், அந்த காரணமே இருக்காது, டென்ஷன் ஆயிடுவாங்க. பரிசுத்தவான்களின் நடுவிலையும் கோபப்படுகிற விலை அநேக நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி கோபப்பட்டு அவங்க சொல்லுவாங்க, அவருக்கு பிபி இருக்கிறனால டென்ஷன் ஆகிறார், சுகர் இருக்கிறனால டென்ஷன். அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும்? எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குன்னு நம்ம தான் அந்த கண்ட்ரோல் பண்ணணும். அல்லேலூயா. ஆக இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஒரு சகோதரனையோ, கண்ட சகோதரனாலும் சரி, காணாத சகோதரனாலும் சரி, கண்ட சகோதரியானாலும், வீட்டில் உள்ள யாவரானாலும், சபை சார்ந்த யாவரானாலும், அவர்கள் மேலே நீ நியாயம் இல்லாமல் கோபப்படுவாய் என்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆக கூடுமானவரை கோபப்படாமல் நம்ம இருக்கணும். சில வசனங்களை நாம் எடுத்து எபேசருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தையும் 27ஆம் வசனத்தையும் வாசிங்க. எபேசருக்கு நிருபம். மேலான எருசலேமோ, நல்ல கவனிங்க, நீங்கள் சொல்றாரு கோபம் கொண்டாலுங்கிறார். அப்போ கோபம் வருங்கன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவுக்கு கோபம் வருது. அவர் நியாயமான காரியத்திற்காக கோபப்படுவார். அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். குமாரன் கோபம் கொள்ளாமல் அப்படின்னு இருக்கு. நீங்க அந்த வழியிலே அழியாதபடி அவரை முத்தம் செய்கள், அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான். வருகிற கோபாக்கினிக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளக்கூடிய வகை காட்டினவன் யார் அப்படிங்கிற நியாயமான கோபத்திற்கு தான். நல்ல ஊழியர் செய்கிற ஊழியின் மேலேயோ, நல்ல விசுவாச வாழ்க்கை வாழ்கிற தெய்வ பிள்ளைகள் மேலே தேவன் கோபப்பட மாட்டார். அது தவறான காரியத்தில் போகும்போது அவர் காரணத்தோடு கோபப்படுகிற தேவன். ஆனால் இங்கே சொல்றாரு, நீங்கள் கோபம் கொண்டாலும் ஒரு அல்லேலூயா. அப்போ கோபத்தினால சில பாவங்கள் வரும். குடும்பத்திற்குள்ள நீங்கள் பாருங்க, சகோதரருக்குள்ள காரணமில்லாமல் கோபம் பகையாக மாறி இருந்தது. அப்போ அது ஒரு பாவம், அது ஒரு பிரிவினை. அது சொன்ன போனால் பெரிய அக்கிரமம், சங்கீதத்தில் வாசித்து வந்தோம். ஆக நீங்கள் கோபம் கொண்டாலும் கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படிங்கிற.
சில இடங்களில் ஆவிக்குரியவர்களை கோபம் வந்தால் மனைவியை அடிச்சிடுறாங்க. எதனால் அது வருது? கோபம். இன்னும் சில இடங்களில் மனைவியை புருஷன் அடிச்சிடுறாங்க. அப்படியும் இருக்கு. எதனால்? கோபத்தினால். அல்லேலூயா. ஆக இவைகளெல்லாம் பாவம் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுத, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. நிறைய பேர் பாவம் எதில் செய்கிறாங்கன்னா கோபத்தினால தான் பாவம் செய்கிறாங்க. அல்லேலூயா. பலர் சொல்லியிருக்காங்க, நான் நிறைய சபையில் ஊழியர் செய்ததுனால பாஸ்டர் வீட்டில் இருக்க முடியல, ஒரே நம்ம கோபப்படலேன்னு படக்கூடாதுன்னு கூட நம்ம அவங்க பேசுகிற கோபத்தை அப்படியே எழுப்பிடுறாங்க பாஸ்டர். அப்போ நான் அவங்கள சொன்னேன், எதுவும் கை நீட்டி அடுக்கக்கூடாது, பாத்திரத்தை உடைக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகிடுங்க. அல்லேலூயா. அப்படின்னு சிலருக்கு நான் இங்கேயே சொல்லியிருக்கிறேன், யாராவது கோபப்பட்டானா அது இடத்துல இருக்காதுங்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக வாங்க. இல்லை உங்களால் ஜமாளிக்க முடியும்னா காது கேட்குற மாதிரி பதில் பேசாமல் அமைதியாக இருந்தால் கொஞ்சம் நேரம் எல்லாம் தானாக சரியாக. அல்லேலூயா. ஆக இங்கே சொல்கிறாரு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். நல்ல கவனிங்க, சூரியன் அப்படியே அந்த கோபம் வந்தாலும் பாவம் ஒன்று செய்யக்கூடாது. ஒன்றை சொல்கிறாரு, அப்படியே இந்த கோபம் வந்தால் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக அந்த கோபத்தினால வருகிற எரிச்சல் தனிஞ்சிடணுமா. அல்லேலூயா. சிலர் இதை தப்பாக வியாக்கியானம் பண்ணுவாங்க. அதாவது சூரியன் உதித்து மாலை மறைவாவதில்லை, அதற்குள்ளே அந்த ஒரு நாளுக்குள்ளே அந்த கோபம் தனியணும். அப்படி அங்கே வேதம் அப்படி சொல்லலை. அந்த அஸ்தமிக்கிற நேரத்திற்கு முன்பாக. அல்லேலூயா. சூரியன் மறைவுக்காக கன்னியாகுமரி கடலில் போவாங்கள்ல, அந்த சூரியனுடைய மறைவை பார்ப்பதற்காக. அந்த மறைவதற்கு முன்பான ஒரு செகண்டில் நம்முடைய கோபம் மாறணுமா. ஒரு அல்லேலூயா. சிலரை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, பயங்கரமாக கோபப்படுவாங்க, அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அன்பாக இருப்பாங்க. ஒரே வித்தின் செகண்டில் மாறினாங்க. சிலர் கோபப்பட்டால் மாச கணக்கு மூஞ்சி தூக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஆக அந்த உடனடியாகவே அந்த சூரியன் அஸ்தமிப்பதற்குள்ளாக நம்முடைய எரிச்சல், நமக்கு வருகிற நியாயமில்லாத கோபம் அல்லது நியாயமான கோபம் அது தனிய வேண்டும் என்று வேதம் சொல்லு. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க, அந்த பகுதி வாசிங்க. இப்போ என்ன சொல்றாரு? மூன்றாவது சொல்றாரு, பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. அப்ப என்ன நடக்குது? நியாயமாய் கோபப்பட்டால் சரி, நியாயம் இல்லாமல் கோபப்பட்டால் சரி, பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. யாருக்கு இடம் கொடுக்குறோம்? பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம். அப்போ கோபம் என்பது ஒரு பிசாசுடைய கிரியை. நியாயம் இல்லாமல், காரணம் இல்லை. சில வீட்டில் பார்த்தா எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருப்பாங்க, சமாதானமே இருக்கு, ஆனால் ஒரு காரணம் இருக்காது. சில சொல்லுவாங்க, எங்களை கண்டாலே எரிஞ்சு விடுறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. இவைகளெல்லாம் நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனால அவன் நம்ம கோபத்தை எழுப்பிடுறான். அல்லேலூயா. அது காரணம் இல்லாத கோபம். ஒன்று, கோபம் பட்டாலும் பாவம் செய்யக்கூடாது. அப்படியே கோபப்பட்டாலும் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக அந்த கோபம் தனியணுங்கிறார். மூன்றாவது, பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. அதனால தான் எங்க சொல்றாரு, சகோதரனையும் சகோதரியும் பரிசுத்தவான்கள் நியாயமில்லாமல் கோபப்படுகிறவர்கள். மனுஷுடைய நியாய தீர்ப்பு அல்ல, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உண்டு என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நம்ம நியாய தீர்ப்புக்கு நிற்கணும். அது ரெண்டு வகையான நியாய தீர்ப்பு. ஒன்று, நாம் செய்கிற அந்த அநியாயமான கோபத்திற்கு பூமியிலே ஒரு நியாய தீர்ப்பு தருவார். இரண்டாவது நியாய தீர்ப்பு ரகசிய வருகை பின்பு பகிரங்க வரையில நாம் எல்லாரும் அவருக்கு முன்பாக நிற்கும் போது
அப்போ நிரந்தரமான ஒரு நியாய தீர்ப்பை தேவன் தருவார். அல்லேலூயா. திரும்ப சொல்கிறேன், கோபப்படாதவள் நானும் கோபப்படலைன்னு சொல்ல முடியாது. ஆகவே நம்ம செய்திகள் கேட்க கேட்க நம்ம கோபத்தை என்ன செய்யணும், தனியே செய்யுது. தீர்மானம் எடுத்தால் சபையானாலும் குடும்பமானாலும் வேலை செய்கிற இடமானாலும் சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா. சில இடங்களில் நீங்கள் மருத்துவமனையாலும் சில இடங்களில் அதிகாரி சந்திக்கும் போது சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வாத்தியமார்கள் பிரின்சிபால் கூட கோவப்படுவாங்க. அவள் காரணமே இருக்காது, எல்லா ஹோம்ஒர்க்கு நல்லா பண்ணியிருப்பாங்க, அவர் திட்டிகிட்டே இருப்பார். அப்போ சிலர் சொல்லுவாங்க, இவருக்கு வீட்டில் என்னமோ பிரச்சனை நடந்திருக்கு, அதனால தான் இங்கே வந்து கொட்டிகிட்டு இருக்கிறார். அப்படியே நீங்கள் சொல்லியிருப்பீங்க, கண்டிப்பாக நடந்திருக்கு. இவர் எங்கேயோ பொண்டாட்டி கூட பிரச்சனை அல்லது புருஷன் கூட பிரச்சனை, இங்கே வந்து கொட்டி தீர்க்கிறாரு, ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல அப்படின்பா. சிலர் அப்படியும் இருக்குதான் சார். ஆக எந்த கோபமும் மற்றவர்களை பாதிக்க அளவாதபடி நடக்கும். அல்லேலூயா. மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறது கோபமோ, மற்றவர்களை அட வைக்கிற காரியமோ. ஏன்னா நான் என்னிடத்துல இங்கே இல்லை, மற்ற சபையில் பாஸ்டர் எங்களை கண்ணீரோடு வருவாங்க, இப்படி கோபமாக பாஸ்தராங்க பாஸ்டர், இப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது சரி சமாதானத்தோடு நீங்கள் போங்க என்று நாங்கள் சொல்லிடுவோம். அது யாருன்னு சொல்கிறது இல்லை. அது நிறைய பிரச்சனை இன்றைக்கு அந்த கோபத்தினால் வருகிற விளைவு பயங்கரமாக தான் இருக்குது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, நியாயமே இல்லைங்க அப்படின்ற நிறைய காரியங்களை பாருங்க. கோபப்படுறதுக்கு ஒரு பிரச்சனை கூட இல்லை, வீட்டுக்கே போக முடியல அப்படின்பா. ஆக தேவ பிள்ளைகளாக நம்ம இனி வருகிற காலங்களிலே நம்முடைய கோபத்தை நம்ம அடக்கி அல்லேலூயா தேவனை போல நம்ம சாந்த குணமுள்ளவளாக வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும், அர்ப்பணிக்கும். இப்போ சங்கீதத்தில் ஒரு வசனம், 4ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும், இங்க அதே சொல்றாரு, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அதே தான் எழுதுறாரு, நீங்க பாவம் செய்யாதிருங்கள். ஆனா இங்க கொஞ்சம் வித்தியாசமா எழுதுறாரு, பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே நீங்க என்ன பண்ணுங்க, உங்க படுக்கைக்கு போயிடுங்க, உங்க ரூமுக்கு போயிடுங்க. அதான் சொல்றாரு. கோபம் ஒரு சில பிரச்சனைனால நீ வீட்டுக்கு பிரச்சனை வருதுன்னா நீங்கள் ஒரு படுக்கையில் அப்படின்னா படுக்கை போயிடுங்க. படுக்கையில் போய் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமருங்கள். ஒரு அல்லேலூயா. ஆக அந்த இடத்தை விட்டு நீங்க இருக்கிற அறைக்குள்ள போய் உங்களை படுக்கையிலே அமர்ந்து உங்களுக்கு இருதயத்தில் நீங்கள் பேசுங்க. ஏன் இருதயமே நீ ஏன் இப்படி கோபப்படுற, நீ அமைதியாயிரு என்று தனிமையில் இருந்து நம்முடைய கோபத்தை தணிக்க செய்ய வேண்டும். ஒருவேளை நாம் நம் மூலமாக எழும்புற கோபமானாலும் அல்லது மற்றவர்கள் செய்கிறதால் நமக்கு கோபம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், ஆக படுக்கைக்கு போய் அமர்ந்திருந்து ஆத்துமாவை நீ அமர பண்ணுங்கிறார். அல்லேலூயா. அந்த கொந்தளிக்கிற அந்த வேகத்தை, இந்த டென்ஷனை நீ அதை அமைதிப்படுத்து என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. அகக்கூடுமான வரை நியாயமான விஷயமானாலும் நியாயம் இல்லாத விஷயமானாலும் கோபப்படாமல் இருக்கணும். நீதிமொழிகளை வாசித்து பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. பலவானை பார்க்கிலும் பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். ஆமா, நீடிய சாந்தம். அது பிறகு அது குறித்து நீடிய சாந்தம் உள்ளவன் நல்ல பலசாலியா இருக்கிறான். ஆனா அவனை பார்க்கிலும் கோபப்படாம நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். அல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்றாரு, பட்டணத்தை பிடிக்கிறவனை ஒருத்தன் ஒரு தேசத்தை பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அல்லேலூயா. ஒரு தேசத்தை, ஒரு இந்தியாவோ இன்னைக்கு நிறைய யுத்தம் நடக்குது, அந்த தேசத்தை பிடிப்பதை பார்க்கிலும் யுத்தம் செய்து பல வருஷங்களாக அந்த பட்டணத்தை, அந்த தேசத்தை, அந்த எல்லைகளை
பிடிப்பதை பார்க்கிலும் தன் மனதை அடக்கி இருக்கிறவன் உத்தமன். அல்லேலூயா. அது எதை அடக்கணும்? கோபத்தை அடக்குங்கிற. சிலர் சொல்லுவாங்க, அடிக்கடிக்கு பார்க்குற எனக்கு வர கோபத்துக்கு என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அழகான பாத்திரம், அது பழைய பாத்திரம் மாதிரி ஆகிடும். சில வீட்டில் பார்த்து பாத்திரம் ஏதாவது டேமேஜ்னா கோபத்தில் நடந்திருக்குன்னு அர்த்தம். சில வீட்டில் நாற்காலி கோபத்திலெல்லாம் ஒடிச்சிருவாங்க. இவைகளெல்லாம் நம்ம அடையாளங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மனதை அடக்க வேண்டும். அல்லேலூயா. கோபம் எழும்பும் போது, சகோதரன் மேலே கோபம் எழுந்தும் போது, சகோதரி மேலே கோபம் எழும்பும் போது, மனைவி மேலே கோபம் எழும்பும் போது, கணவன் மேலே கோபம் எழும்பும் போது, அதாவது மாமியார் மாமன் கோபம் காரணமில்லாமல் எழும்பும் போது, அந்த கோபம் வருகிற அந்த மனதை அடக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேலூயா. அடக்கணும். எதனால? சாந்த குணத்தினால் அதை அடக்கணுமா. பட்டணத்தையே உரம் பிடிக்கல, ஆனால் மனதை அடக்க முடியாத நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும், அதை அடக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றார், நீ கோபப்படாத. நீ கோபப்பட்டாலே நீ பாவம் செஞ்சிருப்ப. குடும்பங்களில் இருக்கிற சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும், ஐக்கியம் போகும், ஒருமனை போகும், அன்பே போயிடும். பாம்புக்கு கீழ் மாதிரி இருக்கும். ஆகவே நீ கோபப்படாமல் படுக்கையில் இருந்து பாவத்துக்கு இடம் கொடுக்காம உன்னுடைய கோபத்தை அடக்கி தனியே பிசாசுக்கு இடம் கொள்ளாம இரு என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுது. ஒரு சொல்லலேலூயா. பைபிளில் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோபத்தையும் அடக்காத மனுஷர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது முதல்ல காயன்னு எடுக்கலாம். அவன் வருகிற அந்த கோபத்தை அவனால் நியாயமான கோபமா கிடையாது. ஆவியல் மேலே நியாயமாக கோபப்பட்டான் கிடையாது. கோபப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. அவன் கோபப்பட்டான் தேவன் மேலே தான் கோபம். இவன் படைத்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். அதில் கோபப்படுறதுக்கு என்ன விஷயம் இருக்கு? நியாயம் இருக்கா? நியாயம் இல்லை. சில சபைகளில் சிலர் அதிகமாக தசமாக கொடுப்பாங்கன்னா அவங்க மேலே கோபப்படுறதுக்கு என்ன நியாயம் இருக்கிறது? சில ஊழியத்தை தாங்குவாங்கன்னா அவங்க மேலே கோபப்படுறதுக்கு என்ன நியாயம் இருக்குது? அது மாதிரி தான் கோபப்படுறான். ஆக தன்னுடைய மனதை அவனால் அடுக்கிக் கொள்ளாமல் அந்த கோபத்தின் எழுச்சினாலே சகோதரனையே கொண்டுட்டான். ஒரு சொல்லலேலூயா. நம்ம நிறைய காரியம் தவறு செய்யணும். கோபப்படுவதனால நிறைய பாதிப்பை அடுத்தவங்களுக்கு ஏற்படுத்துகிறோம், நமக்கு ஏற்படுத்தும். ஆக நம்ம இருதயத்தை நம்ம கடினப்படுத்தணும். மனதை கோபம் வரும்போது கடினப்படுத்த வேண்டும் என்று நமக்கு மலை பிரசங்கத்தின் மேலே தேவன் கற்றுத் தருகிறார். ஏசா கூட நீங்கள் போகிற மனதை அடக்க முடியல. அவன் செய்த தவறுனால தான் சேஷ்டபுத்திரத்தை அவனை இழந்தான், தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தான். அப்போ யாக்கோபை பகைச்சிடுறான். பகைச்சு இவனை எப்படியாகலும் கொலை செய்து விட வேண்டும் என்று கோபம் உண்டாச்சான். அப்ப ஏசா கூட சகோதரன் மேல நியாயம் இல்லாமல் கோபம் பண்ணான். தன்னுடைய மனதை கோபத்தை அடுக்கிக் கொள்ளாமல் இருந்த ஏசாவும் இருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம வசனம் எடுத்து ரொம்ப நேரம் ஆயிடும். அது ஆதியவனை குறித்து கொள்கிறவர்கள் வீட்டில் போய் 27 ஆதியாகமம் 41 46 வரை இருக்கு. அடுத்தது யார் கோவப்பட்டாங்க அடக்கி கொள்ள முடியலன்னா சிமியோனும் லேவியனும். இதையும் நீங்கள் வாசிக்க வேண்டாம். ஆதியம் 49 5 7 D4 விஷயத்தில் அவங்க கோபத்தை அடக்க முடியல. அவங்க ஒரு வஞ்சகமான விருத்த சாதனத்தை ஏற்படுத்தி அந்த நோவு பெருகும் போது எல்லாரையும் கொண்டுட்டாங்கன்னா எதனால? கோபத்தை நிமித்தமாக. ஆனால் அந்த அதிகாரத்தில் சாபமான வார்த்தையை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. ஆசீர்வாதமான வார்த்தை அவங்க தகப்பன் சொல்லவே இல்லை. பைபிள் ஸ்டடியில் வரும்போது நம்ம ஆழமாக தியானிப்போம்.
ஆக இவங்கெல்லாம் என்னன்னா கோபத்தை அடக்க முடியாதவர்கள். அலைச்சல்களேலுயா. நம்ம வாழ்க்கையில் நம்ம அடக்க முடியாம இருக்கும், அடக்கி ஆழ வேண்டும். நமக்குள்ள எழும்புகிற சில நேரங்களில் நல்ல கவனிங்க, சில பலவீனப்பட்டு இருப்பாங்களா, இப்படி பரவாயில்லையா அப்படின்னு, நான் நல்லா இருந்தான்னா நல்லா உனக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. சில நேரம் நம்ம கேட்கவே இல்லைன்னா, நான் உடம்பு சரியில்லாமல் இருக்க நீ என்ன கேட்கலைன்னா அப்படி கோவப்படுவான். கேட்டாலும் தப்பு, கேட்கலைன்னாலும் தப்பு. ஒரு அலைய சொல்லலேலுயா. சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்னா சாப்பிட உனக்கு என்ன இப்படின்னு கேட்பாங்க. எதிர்மறையான விளைவுகள் தான் வருது. யாரை பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கு. டென்ஷனாக இந்த உலகமே ஒரு கோபம் நிறைந்த உலகமாக தான் இருக்கு. அலைய சொல்லலேலுயா. ஆக அதை அடக்கி முடியாதவைகள் எல்லாம் தோல்வி அடைந்தார்கள். அதை அடக்கணும். மனிதனை எழும்புகிற நம்ம தான் எழும்போம். அதை அடக்கி ஆளுகிற தன்மையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அலைய சொல்லலேலுயா. அடக்கலைன்னா பரலோக ராஜ்யம் நம்ம செல்ல முடியாது. மோசே கூட இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தக்கூடியவனா இருந்தான், ஒரு ரட்சகனா தான் இருந்தான். பாருங்க, அவன் ஏன் கானானுக்குள்ள போக முடியாத காரணம் என்ன? அவனும் மனதை அடக்க முடியல. ஒரு எகிப்தனை கொலை செய்தான், மண்ணிலே புதைத்தான். ஆண்டவர் தந்த உடன்படிக்கை பெட்டி பலகை இருக்கு பாருங்க, ரெண்டா உடைச்சிட்டான். அடக்கல. ஆண்டவர் சொல்லியிருந்தா அவர் அழிச்சிருப்பார். ஏற்கனவே சொன்னார், நீ விட்டுடு, உன்னை பெரிய ஜாதிக்குவேன், ஜனங்களை அழிச்சு. இதே மறுபடியும் சொல்லியிருந்தான்னு அவர் செஞ்சிருப்பார். ஆனால் அந்த கோபத்தை அடக்க முடியாம தேவனால கையினால் எழுதப்பட்ட கற்பலைகளை தூக்கி உடைச்சிட்டான். சொல்லலேலுயா. சத்தமா சொல்லுகலேலுயா. பேரிபா தண்ணீர் அண்டையில அவன் கோபம் அடக்க முடியல. ஜனங்கள் கோபத்தை எழுப்புறாங்க, பேசுறான்னா 2 அடி அடிச்சிட்டான். ஒரு அலைய சொல்லலேலுயா. அப்ப அவனால அடக்க முடியாதனால கானானுக்குள்ள என்ன செய்யல, போக முடியல. கோபத்தை அடக்க முடியாதவர்கள், அது மனதில் நம்ம அடக்கணும்னு கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார். பிலியாம் தீர்க்கதரிசி கூட நீங்க பார்த்தீங்கன்னா அவனை கோபத்தை அடக்க முடியல. ஆண்டவர் எவ்வளவு சொல்லி சொல்லி பார்த்தாரு, இப்போன்ட்டார். அந்த கழுதை சோரோரமா போகுது. கடைசி அது படுத்த உடனே கோபமா கழுதை எட்டி ஒதுக்கிறான். அந்த வசனம் அப்படி இருக்கு. அப்ப ஏன் அதை செய்யுது? நான் ஏறினாலும் இந்நாள் வரை அது செய்யலையே. நியாயம் இல்லாத கோபம். அது தூதனை பார்த்துட்டு அது பயந்து இருக்கு, போனா இவனுக்கு ஆபத்துன்ட்டு. இப்படி தன்னை அடிக்க கொள்ளாத மனிதர்கள் பரிசுத்தவான்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அலேலுயா. ஆக நம்முடைய கோபத்தை அடக்கி, நம்ம வருகிற கோபத்தை புயல் போல, அது கோபம் கூட்டத்தை குடும்பத்தில் சில நேரம் பாருங்க, சாப்பிட மாட்டாங்க, சமைக்க மாட்டாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் இருப்பாங்க. அலேலுயா. குடும்பமே ஒரு கலகம் நிறைந்த குடும்பமா இருக்கும். ஆக அந்த கூடுமானவரை அத்தனை பேரும் நம்முடைய மனதில் எழும்புகிற அந்த கோபத்தை அடக்கி ஆளவேன். அலேலுயா. சவுலை கூட நீங்க பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்நாள் குறுகினதும் அந்த ராஜா பட்டை ஏன் நிலைத்திருக்கவில்லை அப்படின்னா அவனும் கோபப்பட்டான். அது 1 சாமுவேல நீங்க வீட்டில் போய் 22ஆம் வசனம் 27 இருக்கு. மோசேனுடைய இதில் யாத்திரை 32:19 இருக்கு. இப்படி நிறைய பேரை பார்த்தீங்கன்னா கோபப்பட்டு. யோனாவை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவனால அடுக்க முடியல. நினைவுக்கு போன தரிசனத்துக்கு போயிட்டான். அந்த செடியினுடைய அடியில் நிழல எரிச்சல் அடைந்தான் அப்படின்னு கோபப்படுறான். ஆனா அவர்களை போல அல்லாம நம்ம மனதை அடக்கி சாந்த குணமுள்ளவளாக இருக்கு. அலே சொல்லுங்களேலுயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பலேலுயா. இப்படி வேதாகமத்தில் நிறைய பேர் நம்ம பார்க்கணும். அப்ப கோபத்தை அடக்கினவள் யாருன்னு பட்டியல் எடுத்துட்டீங்கன்னா ஈசாக்குன்னு எடுக்கலாம். தகப்பன் துறவை வெட்டினால் பெலிஸ்தர்கள் பிரச்சனை பண்ணாங்க. மீண்டும் அவங்காலத்தில் அதை தூர்த்தார். தூர்க்கும் போதெல்லாம் பிரச்சனை பண்ணாங்க, அவன் கோபப்படலை. அலைச்சுங்களேலுயா.
ஏன்னா அவனுடையது, அவன் கோபப்படுவதற்கு நியாயம் இருக்கிறது. அவன் கோபப்படல, அவன் தன் மனதை அடக்கினான். அல்லேலூயா. அதனால அவனுக்கு வாக்குவாதம் இல்லாத ஒரு துறவும் கிடைத்தது. அவன் காலத்தில் விதைக்கும் போது 100 மடங்கு ஆசீர்வதிக்கும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில கோபப்படுவதற்கு நியாயமான காரியம் இருந்துச்சு. அண்ணன் தம்பி விசாரிப்பதற்கு சாப்பாடு கொண்டு போற இடத்துல நடக்கக்கூடிய காரியம். அவருடைய வஸ்திரத்தை கழட்டுறாங்க, குழியில போடுறாங்க. ஏன் என்ன குழியில போட்டீங்கன்னு கோபப்படல. ஒரு சாப்பாடு தானே கொண்டு வந்தேன், ஏன் இப்படி எனக்கு அநியாயம் பண்றீங்கன்னு கோபப்படல. மறுபடியும் இஸ்மவேலுக்கு வித்துட்டாங்க, அப்பவும் கோபப்படல. போர்த்திபாவுடைய மனைவி விஷயத்திலும் தவறான எண்ணங்கள் வரும்போது அவன் கோபப்படல. சிறைச்சாலையிலே காரணம் இல்லாமல் அடைக்கப்பட கூட கோபப்படல. அந்த மனதை அடுக்கி கொண்டான். அல்லேலூயா. மீண்டும் அத்தனை பேரை தன்னை தேடி வரும்போது கோபத்தில் அழுதான், ஓரத்தில் போய் அழுகிறான், அன்பு பாராட்டுறான். அப்படி நீங்களும் நானும் நமக்குள்ள எழும்புகிற அந்த கோபத்தை அடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வீட்டில் வாலிப பிள்ளைகளோடு உங்களால பேச முடிகிறதா? ஒன்று பேசினா 1000 பேசுவாங்க. வாலிப பிள்ளைகளை வளர வளர பெற்றோர்கள் பேசும்போது அந்த கோபத்தை அடுக்கணும். அல்லேலூயா. அப்படி வளருகிறவளாக இருக்க வேண்டும். முதியோர்களும் எல்லாரும் தான் அந்த கோபத்தை இந்த யோசேப்பை போல, ஈசாக்கை போல அதை அடுக்கி ஆளுகிறவளாக இருக்க வேண்டும் என்பதை தாவீது பாருங்க சங்கீதத்தில் எவ்வளோ பிரச்சனை. சவுலினால ஒரு பிரச்சனையா 2 பிரச்சனையா, ஓட ஓட துரத்துறான். தாவீது நினைத்திருந்தால் கோபப்பட்டு சவுலை கொன்றிருக்க முடியும். அவன் நன்மை செய்தான், அவனுக்கு பொல்லாத ஆவி வரும். இவன் தான் சுரமண்டலத்தில் வாசிப்பான். அந்த தேசத்திற்கு தாவீது மூலம் கோலியத்தை ஜெயமெடுத்து தேச சமாதானத்தை கொடுத்தான். ஆனால் சவுல் ஒரு நாள் அவனை விடலை, ஓடி ஓடி துரத்துறான். அல்லேலூயா. ஆனால் கோபப்படலை. பசங்க கூட தனக்கு எதிராக வரும்போது பிள்ளையாண்டானே மெதுவா நடத்து. அந்த வருகிற கோபத்தை மனதை அடக்கினான். அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. தீர்மானம் பண்ணும், கோபம் வராமல் இருக்காது. அதை அடக்கி ஆள்கிறவளாக நாம் இருக்க வேண்டும். அந்த கிருபைகளையும் தேவன் நமக்கு அவர் தந்திருக்கிறார். ஏராளமான காரியங்களை பார்க்கணும். அப்போஸ்தலனுடைய பவுலுடைய வாழ்க்கையில் கொஞ்ச நேரமா எத்தனை தரம் அடிப்பட்டான், 5 முறை அடிப்பேன். விளாற்றினால எத்தனையோ பசி, பட்டினி, நிர்வாணங்கள், நாசமோசம், எந்த அவனை ஒரு தடவை தூக்கியே அவனை போட்டாலும் எந்த இடத்துல அவன் கோபப்படல. அல்லேலூயா. ஒரு இடத்துல பர்னபாவுக்கும் அது பைபிள் ஸ்டடியில் பார்க்கலாம், அதில் கோபப்பட்டது. அவன் முதல்ல மூர்க்கக்குள்ள வந்தான், கோபமுள்ள வந்தான். சபையை பாடாக்கினா கோபத்தோடு தான். பரிசுத்தவான்களை சிறைப்படுறது கோபம்தான். சவுலை கொன்றது, அந்த சேவானை கொன்றது அவளுக்கு கோபம்தான். ஆனால் தேவனை அறிந்த பின்பு அந்த மனதை அடக்கினான். அல்லேலூயா. எப்பக்க நெருக்கங்கிறான், ஆனால் நான் ஒடுங்கி போவதில்லை. கீழே என்னை தள்ளுறாங்க, கைவிட்டாலும் கைவிடப்படுவதில்லை, நாங்கள் மடிந்து போவது இல்லை. அந்த மனதை அடக்கினார். அல்லேலூயா. அவர்கள் நியாயமான கோபம் படுவதற்கு நிறைய இருக்கான கோபப்படாம அப்படி மனதை அடக்கினவர்கள் வேதாகமத்தில் நிறைய பேர் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கோபத்திற்கு இடம் கொடுக்காம நாம் ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஒரு அலே சொல்லுகளேலூயா. இன்னும் சத்தமாக சொல்லுகளேலூயா. வேத வசனங்களில் கலாத்திற்கு எப்போ இது எதனால அடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. நான் ஏற்கனவே அந்த நீதிமொழிகளில் சாந்த குணமுள்ளவன் உத்தமன், பலவானை பார்க்கலாம். அப்போ நமக்கு இந்த கோபம் வராமல் இருப்பதற்கு, இந்த கோபத்தை அடுக்கி ஆள்வதற்கு ஆவிக்குரிய கனிகள் நம்முடைய ஜீவிதத்தில் இருந்தால் அந்த கோபத்தை அடக்கி
நாம் வாழ முடியும். அல்லேலூயா. கலாத்தியருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமும் 23ஆம் வசனம். ஆவியின் கனியோ ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம், சாந்தம், இச்சையடக்கம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான இப்படிப்பட்டவைகள் அது வர. அப்போ இந்த குணங்கள் நமக்குள் இருந்தால் நமக்கு வருகிற எழும்புகிற கோபத்தை நாம் அடக்கி ஆள முடியும். அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. அப்போ ஆவிக்குரிய அந்த கனிகள் இல்லாதனால தான் பாண்ணம் இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் என்ன செய்வதில்லையா, கெடுவதில்லைன்னு பாடுறோம். என் பாத்திரம் நிரம்பி 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 வழிகிறது. ஆனால் கனி உள்ளவர்கள் இடத்துல இந்த கோபம் காரணம் இல்லாமல் வராது. சாந்தம் இருந்தால் கோபம் வருமா? பொறுமை இருந்தால் கோபம் வருமா? விசுவாசம் இருந்தால் கோபம் வருமா? வராது. ஆக அந்த சாந்த குணங்கள் உத்தமனான் என்று சொல்லப்பட்டதை போல, ஆக நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய கனிகள் நிறைந்திருந்தால் நான் ஒரு காலம் நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்த மாட்டோம். அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. அப்படி நீங்கள் வீட்டில் இருந்து பாருங்க, சொர்க்கம் போல இருக்கும், பரலோகராஜ்யம் போல இருக்கும். ஆசீர்வாதம் அங்கே தான் குவியும். அல்லேலூயா. சமாதானத்தை தேவன் பெருக்க பண்ணுவார். ஆனால் நம்ம அப்படி இல்லாமல் தேவையில்லாத எல்லா காரியத்திற்கும் கோபப்பட்டே இருப்பதனால நம்முடைய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி அடுத்தவங்களுடைய சமாதானத்தை கெடுத்து அடுத்த ஆவிக்குரிய வளர்ச்சியை கெடுத்து இப்படி தேவனுக்கு பிரியம் இல்லாமல் அந்த நியாய தீர்ப்புக்கு நமக்கு ஏதுவாக நம்ம நடக்கிறோம். அல்லேலூயா. இது மனுஷனுடைய நியாய தீர்ப்பு இல்லை, தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பதை நாம் அறியும். நீதிமொழிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க, சீக்கிரமா வாசிக்கணும். மெதுவான பிரதியுத்தரம். அப்போ எப்படி கோபத்தை அடக்க முடியும்? மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். ஒரு அல்லேலூயா. கோபமா ஒருத்தன் வந்தா கூட மெதுவான பிரதியுத்தரம் அப்படி பேசணும் குடும்பத்தில். அந்த மெதுவான பிரதியுத்தரம் நம்ம வந்துட்டான்னா அவன் உக்கரமாய் வந்தாலும் அதை அடிக்கிறோம். ஒரு அல்லேலூயா. குடும்பங்களில் அப்படி பேசணுங்க. திருமணமாயிடுச்சு, இதுதான் வாழ்க்கை என்பது நமக்கு நல்லா தெரியும் வாழ்நாள் முழுவதும். அப்போ அவங்க கூட பேசுவாங்கன்னா அந்த மெதுவான பிரதியுத்தரமாய் அந்த சாந்தமான பதில அந்த கோபத்தின் ஆறத்தக்க வார்த்தைகளை சொல்லும்போது 2 பேருக்கே சமாதானம். அல்லேலூயா. அதை வாசிங்க. மெதுவான உக்கரத்தை மாற்றும். மாற்றிடும். கடும் சொற்களோ கடும் சொல்லி அப்ப அதை விட்டுட்டு நீ என்னையா பேசுற, நீ என்ன தெரிய பேச அப்படின்ட்டு கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். எழுப்பிடும். ஒரு அல்லேலூயா. சில வீட்டில் அதுதான் நடக்குது. கடும் சொற்கள் வைத்து பேச பேச அந்த மகனுக்குள்ள இருக்கிறது அந்த பாத்தில் இருக்கிற கோபத்தை நம்ம எழுப்பி விட்டுறோம்னு அர்த்தம். அப்புறம் அந்த எளிமை அந்த கோபம் வரும்போது நான் இப்படி பேசிருக்க கூடாதுன்னு யோசித்து எந்த பேசணும் கிடையாது. ஆக கடும் சொற்கள் வராதபடி மெதுவான பிரதியுத்தரம். சில வீட்டில் அங்கே என்ன செஞ்சுட்டு இருக்கிற நீ வாலி பசங்களை கேளுங்க, நீ உன் வேலையை பாரு, நான் என்ன செஞ்ச உனக்கு என்ன அப்படிம்பா பதில். பெற்றோர்கள் அன்பாக கேட்பாங்க, என்ன பண்ணுற, ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சேன், உன் வேலை நீ பாரு, என் வேலை நான் வந்துட்டேன், ஸ்கூல் பார்க்க எனக்கு தெரியும். அந்த பிரதித்திரம் கடும் சொற்கள். அவங்க சும்மா இருப்பாங்களா? அந்த கோபத்தை எழுப்பும். அல்லேலூயா. யாரானாலும் அந்த கடன் மெதுவான பதில் சொல்ல ஆரம்பிக்கணும். அப்படிங்களா, நல்லா இருக்குங்களா, சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு பிரதித்திரம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க பரலோக அடி தகுதியாக இருப்பாங்க. அல்லேலூயா. அதை வாசித்து முடிச்சிட்டிங்களா? வாசிங்க. மெதுவான பிரதியுத்தரம் பிரதித்திரம் உக்கிரத்தை
மாற்றும். வருகிற டென்ஷனையே ஒருத்தங்க அப்படியே அவங்க வீட்டுக்காரரோ மனைவியோ வீட்டில் அங்கேயே வேலை விட்டு கோபமாக வராங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஏன் ரொம்ப டயர்டாக இருக்கிற, டீ வச்சுருக்கிற, இந்த பாயசம் வச்சுருக்கிற அப்படின்னு கொடுத்து பாருங்க, அப்படி அந்த டென்ஷன் அப்படி குறைஞ்சிடும். அலேலுயா. வரும்போது மூஞ்சியை பாரு எப்படி இருக்கு பாரு, என்ன கோலம் இது அப்படின்னா இருக்கிற அந்த டென்ஷன் அதிகம். நானே என்ன கோலத்தில் வர அப்படின்ட்டு அந்த கோபத்தை எழுப்புறவங்களும் எழுப்பியிருக்கிறாங்க. அலேலுயா. ஆகவே கோபத்தை அடக்கி ஆள வேண்டும். சங்கீதத்தில் 27ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை வாசிங்க. எனக்கு விரோதமாக 27:3 நீதிமொழிகள் 27:3 கல் கனமும் நெல்லை 3 பாரம் சொல்றாரு. கல் கனமாக இருக்கும் அப்படின்னா பாரமாக இருக்கும். பொதுவாக கல் பாரமாக தான் இருக்கும். ஒரு 10 கிலோ கல் 20 தூக்க முடியுமா? பாரம். ஒன்று அதை சொல்கிறார். ரெண்டாவது மணலும் பாரமா. 100 கிலோ மணல் நம்ம தூக்க முடியுமா? ஒரு பாரம் என்னாலும் தூக்க முடியாது. மூணாவது ஒரு பாரத்தை சொல்கிறார். மூடனுடைய கோபமோ இது இவ்விரண்டிலும் ரெண்டிலும் பாரமா. ஒரு அலைய சொல்லலேலுயா. எது பாரம்? இது ரெண்டா காட்டிலும் இந்த மூடனுடைய கோபம். அப்போ நம்ம மூட லிஸ்ட்டில் வச்சிருக்கிறார். கோபம் ரெண்டா காட்டிலும் பாரம் தான். இப்படி இருக்கிறவர்கள் அந்த குடும்பத்திற்கும் பாரம் தான். ஒரு அலைய சொல்லலேலுயா. அவங்களுக்கு ஒரே பாரமாக இருப்பாங்க. பிள்ளைகள் சொல்லுவாங்க, அப்பா அப்பா எப்பா பார்த்தாலும் பாரமாக சொல்லுவாங்க. அது ரெண்டை காட்டு சாலமன் நான் எவ்வளோ ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கிறான் பாருங்க. இதாவது பரவாயில்ல, இது அதிகமான பாரங்கிறான். அலேலுயா. இப்போ நம்ம கோபம் நமக்கு இருந்தால் ஒரு பாரத்தை நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம். இந்த கோபம் உள்ளவன் மேலே அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் ஏன் இப்படி பண்றாங்கன்னா அவங்களும் பாரப்படுத்துகிறான். ரெண்டிலும் இது அதிகமான பாரங்கிறார். அலேலுயா. அதை அடுக்கி ஆளணும். சிலரெல்லாம் நீ நல்லா கவனிங்க, நல்ல உத்தியோகத்தை, நல்ல சம்பளத்தை, நல்ல ஆசீர்வாதத்தை, கவர்மெண்ட் வேலை இழந்தவங்கள் எல்லாம் லிஸ்ட் எடுத்து பாருங்க. அநேகர் கோவப்பட்டு வர்றது. அலேலுயா. அதனால இங்க எதிர்காலங்கள் பாடாகிறது பாருங்க. ஆகவே நம்ம கோபப்படாமல் இது அதிகமாக பாருங்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. உக்கிரம் கொடுமை உள்ளது. உக்கிரம் என்ன? கோபத்தின் உக்கிரம் இருக்கு இல்லையா? உக்கிரம் கொடுமை உள்ளது. கோபம் நிஷ்டூரம் உள்ளது. அதுக்கு 3 சொல்றாரு. கோபம் கொடுமையா, உக்கிரம் நிஷ்டூரம் உள்ளது. பொறாமையோ வென்றால் பொறாமையோ என்றார் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? அலேலுயா. 3 காரியம் எழுதுறார். ஆகவே நாம் கோபப்படாமல், பாவத்திற்கு இடம் கொடுக்காம, பிசாசுக்கு இடம் கொடுக்காம, நியாயமான எதுவாக பேசி, நியாயமில்லாத காரியம்னாலும் அந்த எழும்புகிற கோபத்தை அடக்கி அந்த சாந்தம் உள்ள தேவனிடத்தில் பிரவேசிக்க இந்த செய்திகள் நம்மை தகுதிப்படுத்தணும். அலேலுயா. கையில் உயர்த்தி சொல்லுங்களேலுயா. எபேசர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. பிதாக்களை சொல்றாரு. பிதாக்களை நீங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்றாரு, நீங்கள் உங்களை பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள். யார் கோபப்படுத்துறாரா? பெற்றோர்களே பிள்ளைகளை கோபப்படும். நல்ல பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்கள ஒரு வழி பண்ணிட்டு அவங்கள கோபப்படுத்தி விடுவார். அலேலுயா. ஆக பெற்றோர்களும் பிள்ளைகளிடத்துல நம்முடைய கோபத்தை அடிக்க அவங்க சாந்தமாய் அன்பாய் பேசி பழகணும். ஆனால் நிறைய பேர் அப்படி செய்யறது இல்லை. அவங்க சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கு போகிற மனசு இல்லை பாஸ்டர், எங்கள் அம்மா என்னை பார்த்தாலே திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்க அப்படிம்பாங்க. ஆக பிதாக்கள் நமக்கு பிள்ளைகளை கோபப்படுத்தாதபடி இருங்கள். பிள்ளைகளை கண்டிக்காமல் இருக்க முடியாது. தப்பு செஞ்சால் நம்ம சில விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும். ஆனால் அவளுக்கு அது கோபத்தோடு இல்லாமல் சாந்தத்தோடு அன்போடு செய்ய வேண்டும்.
அல்லேலூயா லூயா. சத்தமாக சொல்லுங்களே லூயா. அதாங்க சொல்கிறார் திமோத்திக்கு 1 திமோத்தி நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல். யாரு புருஷர்கள் எப்படி இருக்கணுமா? புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒரு காலத்துல கோபப்பட்டவன் தான் அவன் எழுதினான். எல்லா புருஷர்களும் பரிசுத்தமான இடத்துல தங்களை கைகளை உயர்த்தி தேவனிடத்தில் அவர்கள் ஜெபிக்கணும், ஆராதிக்கணும் என்பதை நான் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்ம தான் கைகளை உயர்த்தி நம்ம ஆராதிக்கிறோம். அப்படி புருஷர்களுக்கு அட்வைஸ் பண்ணார். சில காரணமே இருக்காது, மனைவி மேலே கோவப்படுவாங்க. அப்படி நிறைய இடத்துல இருக்கு. நிறைய நாங்கள்லாம் முன்னே அந்த கன்வர்சன் கொண்டு போகும்போது என் மனைவி இடத்துல பார்சல் மனைவிகள் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. பார்க்க தான் அப்படி இருக்கிறாரு, எங்களை வந்து கோவப்பட்டு அடித்து தொலைச்சிடுவார். ஒரு முறை அந்த அம்மா ரத்த காயம் என்ன கட்டினா அவர் அடித்த அடி தாங்க முடியல, வெளியில் சொல்ல முடியல. நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்படி நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இப்படி கோவப்பட்டு அடிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள்தான் சொல்றாரு, புருஷர்களே நீங்க என்ன செய்யுங்க, பரிசுத்தமாய் கைகளை உயர்த்தி நீங்க கர்த்தரை ஆராதி வேண்டுகிறேன் விரும்புகிறேங்கிற. அல்லேலூயா. அப்படின்னா மனைவிக்கும் மறைமுகமாக எழுதுகிறார். நீங்களும் என்ன செய்யுங்க, புருஷர்களை கோபப்படுத்தாதபடி, அது கோபத்தை எழுப்பாதபடி அவர்களையும் அன்பாய்ப்பார். நீங்களும் தேவ சமூகத்தில் பரிசுத்தமாய் ஆராதிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை அப்போஸ்தலனாய் பவுல் அங்கே எழுதுவதை பார்க்க முடியுது. அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் வாசி பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரம். தேவன் நம்மை கோபாக்கினிக்கு அதான் சொல்றார், நீ சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபிக்கிறவன் நியாய தீர்ப்புக்கு எதுவா இருக்கிறான். அப்ப நம்ம காரணம் இல்லாமலோ காரணத்தோ ஏதோ ஒரு வகையில் நம்ம கோபப்பட்டு பாவம் செய்து அது அடுத்தவங்களுக்கு தீமையும் அடுத்தவங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கினால் அங்கே எழுதுறாரு, வாசித்து பாருங்க. தேவன் நம்மை கோபாக்கினிக்கென்று நம்ம நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்று நியமித்த. நம்ம வந்து கோபாக்கினிக்காக நியாயத்தீர்ப்புக்காக நியமிக்கல. ஆனால் நாம் தவறு செய்யும் போது நியாயமில்லாம கோபப்படும் போது அநேகர் அதை பாதிப்பு உண்டாகும் போது அந்த கோபாக்கினிக்கு நம்ம நியாயத்தீர்ப்புக்கு அந்த நியாயத்தீர்ப்பு நாளிலே அவரால் நியாயத்தீர்க்கப்படுகிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. போன வாரத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் எத்தனை பேர் கோபப்பட்டீங்க? காலை ஆராதனைக்கு வரும்போது எத்தனை பேர் கோபப்பட்டு சண்டை போட்டு வந்தீங்க? கர்த்தர் அதை அறிவார். அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. அப்போ அதை தேவன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்கிறார். நம்ம இதெல்லாம் சாதாரணமாக நினைக்கிறோம். நம்ம கோபப்பட்டதே நம்ம மறந்துருப்போம். அநேக நியாயம் இல்லாமல் கோபப்பட்டதே மறந்துருப்போம். வயசாச்சு இல்லையா, நம்ம எங்கெல்லாம் கோபப்பட்டா எனக்கு தெரியாதும்பா. ஆனால் இவைகளெல்லாம் அந்த லிஸ்டில் வச்சிருப்பார். அல்லேலூயா. அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் ஞாபக புஸ்தகத்தில் அவர் எழுதி வைத்திருப்பார். அப்போ அந்த நியாயத்தீர்ப்பு நாள் சொல்வார், நீ இந்த இடத்துல காரணம் இல்லாமல் நியாயம் இல்லாமல் இன்னார் கூட நீ கோபப்பட்டிருக்கிற. அல்லேலூயா. கோபப்பட்டதற்கு என்னோட கூட நீ ஒப்புரவும் ஆகல, நீ மன்னிப்பு கேட்கல. தாவீதாவது மன்னிப்பு கேட்டான். அதனால அவைகள் எல்லாம் மன்னிக்கப்படாத பாவம் என்று அந்த டேட்டு வாரியா நிமிஷம் வாரியா எப்படி பேசணும் என்பதை நமக்கு முன்பாக காண்பிப்பார். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நியாயம் இல்லாமலோ
சகோதரனையும் சகோதரி கோபப்படுத்தாம நம்முடைய இருதயத்தை மனதை நாம் அடித்துக் கொள்ள வேண்டும். உபாகம் எழுதல சில வசனங்கள் டக்கு வாசி முடிப்போம். உபாகம் 1:7 வாசிங்க. நியாய தீர்ப்புக்கு பிரித்து பாசுவோம். நீங்கள் திரும்பி 1:7 உபாகம் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு உபாகம் 1:7 தானே வாசிங்க. பிரயாணப்பட்டு எமோரியரின் மலை நாட்டிற்கும் எமோரியன் மலை நாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமமான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐபிராத்து நதி என்னும் உபாகம் 1:7 நல்லகவனி நாயத்தில் முகதாட்சணியம் பாராமல் நல்லகவனிங்க. நாயத்தில் முகதாட்சணை பெரியவனுக்கு செவி கொடுப்பதை போல சிறியவனுக்கு செவி கொடுக்கடுவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்படீர்களாக. நியாய தீர்ப்பு தேவனுடைய ஒரு அலைய சொல்லலையா. அப்போ சிறியவனானால் பெரியவனாலும் நாம் கோபப்பட்டால் அது நியாய தீர்ப்பை கர்த்தர் கொண்டு வருவார். அந்த நியாய தீர்ப்பு தேவனுடைய நியாய தீர்ப்பு. அலைய சொல்லலையா. அதே மத்திய 5:22 சகோதரன் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாக இருக்கிறார். அப்ப நியாய தீர்ப்பு செய்கிறவர் யார்? அந்த தேவாதி தேவன் அந்த வெண்ணையா சிங்காசனத்தில் அமர்ந்து அவன் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். அலைய சொல்லுங்களேலுயா. ஒருவேளை நம்ம இதுவரைக்கும் காரணம் இல்லாமல் நியாயம் மேல் கோபப்பட்டிருந்தான்னா வீட்லேயோ கடைசி நேர ஜபத்திலையோ ஆண்டவரே நான் இப்படியெல்லாம் கோபப்பட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்று தாவீதை போல நீங்கள் அறிக்கை செய்யும் போது அவைகளெல்லாம் மன்னிக்கிறார். அலைய சொல்லுங்களேலுயா. சில பேரையாக வச்சிருப்பாங்க. சபையானாலும் குடும்பமானாலும் உறவினர்களானாலும் அந்த பிரதர் தெரியுங்களே யாருங்க அந்த கோபக்காரனா அப்படிம்பாங்க. என்ன பேர்? அவருக்கு நல்ல பேர் இருக்கும். அவனை பார்த்து அந்த கோபக்காரனை கேட்டுறீங்க அப்படிம்பாங்க. சரி அந்த சகோதரி எப்படி இருக்கு? அந்த கோபக்காரியா அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா ஜனங்களுக்கு அது கோபம் என்பது மறைத்து வைக்கிற காரியம் அல்ல, வெளிப்படுவது. அலைச்சுலகலேலோயா. நம்ம கோபக்காரியா என்பது உலகம் அறியும், சபையிலும் அறியும், உறவினர்களும் அறியும். ஆக நம்முடைய கோபத்தை எவ்வளவுக்கு அதிகமாக நாம் அடக்கி தேவனுக்காக அஞ்சி நடக்கிறோமோ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா அதுக்குரிய நியாய தீர்ப்பை அந்த தேவனுடைய வருகையின் காலத்தில் கொடுப்பார். அலைச்சல்களேலுயா. யோபு கூட சொல்லும்போது யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. யோபுவின் புஸ்தகம். பட்டயத்துக்கு பயப்படுங்கள், பட்டயத்துக்கு நீங்கள் பயப்படுங்கள், நியாய தீர்ப்பு உண்டென்கிறதை நீங்கள் அறியும் பொருட்டு. நியாய தீர்ப்பு உண்டுன்னு அறியும் பொருட்டு மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும். அப்ப நியாய தீர்ப்பு உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு இருக்கு, எல்லா வித செய்கைகளுக்கு நியாய, அதில் கோபத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நம்ம கோபத்திற்கு இடம் கொடுக்காம நம்ம மனதை ஆவிக்குரிய கனிகளினால நம்ம கட்டின வாடு. ரோமருக்கு நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்டவர்களை மேல வேறத்துல இருக்கு மற்றவர்கள் குற்றவாளனா இதே கோபப்படுகிறவர்களுக்கும் நம்ம சொல்லலாம். இப்படிப்பட்டவைகள் செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவன் குற்றவாளிகள் என்று தீர்த்தும் குற்றவாளி என்று தீர்க்கும் அவைகளையே செய்கிறவன் நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லேலூயா. ஆக தேவனுடைய கோபத்திற்கு நம்ம தப்பித்துக் கொள்ளவே முடியும். மனுஷனது கோபத்தை தப்பித்துக் கொள்ள தனியும் செய்யலாம். அவள் கோபத்துக்கு ஒரு நாளும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா.
ஒரு வசனத்தை வாசித்து 1 பேதருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 1 பேதர் நியாய தீர்ப்பு நல்ல கவனிங்க. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் எங்க வெளியில வைக்கலங்க, சபையில தான் முதலாவது நியாய தீர்ப்பு. அல்ல சொல்லுங்களேலுயா. அப்போ நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குவார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அங்கே தான். சில இடத்துல நீங்கள் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா 7 பேர் போவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த இவர்கிட்ட ஆரம்பிப்பாங்க அந்த நியாய தீர்ப்பு. அதே மாதிரி தேவன் முதலாவது நியாய தீர்ப்பை சர்ச்சில் தான் வச்சிருக்கிறார். ஏன் வச்சிருக்கிறாரு? அங்கே தப்பு செய்களும் இருக்கிறாங்க. அல்லே சொன்னலேலுயா. உபதேசத்துக்கு புறம்பான வாழ்க்கையும் வாழ்களும் இருப்பதினால தான் நியாய தீர்ப்பு வச்சிருக்கிறார். எல்லாமே சரியா இருந்தால் நியாய தீர்ப்பு தேவையில்லை. ஜட்ஜு எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னா அவன் நல்லவனா கெட்டவனா என்பதற்கு ஒரு ஜட்ஜு. ஆக தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் துவங்கின தேவனை அறிந்தவரிடத்துல, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல, இந்த உபதேசங்களை கேட்கிற இடத்துல அது துவங்க ஆரம்பித்தால், துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவு அது சொல்லவே முடியாதுங்க. அந்த நியாய தீர்ப்பை சொல்ல முடியாது. நமக்கே இந்த நியாய தீர்ப்புன்னா அந்த தேவனுடைய கீழ்ப்படியாம ரட்சிக்கப்படாத கூட்டத்திற்கு என்ன நியாய தீர்ப்பு என்று நம்மளால விவரிக்க முடியாத வேதத்தில் எழுதப்பட்டது. அப்ப நான் தேவனுக்கு பிரியமானவர்கள் கேட்கிறவர்கள் இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க. என் சகோதர நியாயம் இல்லாமல் நான் கோப்பட்டேன், என் வீட்டுக்காரர் நான் நியாயமெல்லாம் கோப்பட்டேன், என் மனைவி நியாயமெல்லாம், என் பிள்ளைகளையும், சபையில் இருக்கக்கூடியவர்களும், நான் சின்ன பசங்களை கூட நியாயமில்லாமல் கோப்பட்டேன், சில பரிசுத்தவான்களுக்கு விரோதமாகவும் நியாயமில்லாமல் கோப்பட்டேன். இனி நான் கோப்படாமல் அந்த ஆவிக்குறை கனிகளினால என்னை மனதை நான் அடக்கிறேன். யார் மேலெல்லாம் நான் மேலே கோவப்பட்டனோ ஆண்டவரே என்னை மன்னியும் என்று அப்படியே எழுமி நின்று ஆண்டவரோடு கூட நீங்கள் ஒப்புரவாகி எல்லாம் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நன்றி ஆண்டவரே. உணர்த்துகிற பரிசுத்தாவியானவர்கள் உணர்த்தின காரியங்களையும் நீங்கள் அறிக்கை செய்து அதை விட்டு விடுங்க. எல்லா வாயத்தன்னு ஸ்தோத்திரம் கண்ணை மூடி எல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் கோவப்படாமல் இருந்து, நானும் கோவப்படாமல் இல்லை. நான் செய்திக்கு முன்பே அதெல்லாம் உணர்த்தப்பட்டு அவளை அறிக்கை செய்து விட்டு தான் வரும். கர்த்தரை உணர்த்துகிற குடும்பத்துக்குள்ளே நீங்கள் காரணமில்லாமல் தாய் தகப்பன் மேலேயோ, முதிர்ந்த வயதுள்ள மேலேயோ, அல்லது பிதாக்கள் பிள்ளைகள் மேலேயோ, கணவன் மனைவிக்குள்ளாகவோ, ரட்சிக்கப்பட்ட சகோதரருக்குள்ளாகவோ சகோதரிக்குள்ளாகவோ நீங்கள் நியாயமில்லாமல் கோபப்படுவதை விட்டு, அது நிமித்தம் பாவம் செய்வதற்கு இடம் கொடுக்காம, அது நிமித்தம் நீங்கள் அந்த சத்துருக்கு இடம் கொடுக்காம, அந்த படுக்கையில் அமர்ந்து அந்த சூரியன் அஸ்தமிற்கு முன்பாகவே அந்த கோபத்தை தணிந்து, வேதாகமத்தில் அந்த கோபத்தை அடக்கினவர்களை போல தீபாவளம் எல்லா கைகளை தட்டி ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை மன்னியும், காரணமில்லாமல் பல இடத்துல கோபப்பட்டிருக்கிற ஆண்டவரே என்னை சுத்திகரியும், ஆண்டவரே என்னை மன்னியும். அந்த நாய் திருப்பினால் என்னை தைரியமாய் நிற்க, இனி கோபப்படாத வாழ்க்கை வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் சோதரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் நம்ம இதுவரை ஆற்றி தேற்றி நடத்தின பரிசுத்தாவியானவரை நாம் சோதனை பண்ணுவோம். என்னெல்லாம் ஆண்டவரே, இந்த வேளையிலும் நீங்கள் மலை பிரசங்கத்தில் 5:22 படி நியாயமில்லாமல் சகோதரன் கோபித்துக் கொள்கிறவன் நியாயத்திற்கு எதுவாக இருக்கிறான். அநேகரை அறியாமல் அநேகரை கோபப்படுத்தியிருந்தாலும் தங்களை அறிக்கை செய்தவர்களை மன்னித்து, அதே வேதத்தில் நிறைய பரிசுத்தவான்கள் கோபப்படுகிற சூழ்நிலை வரும்போதும் மனதை அடக்கினார்கள். சிலுவையிலே நீர் கோபப்படுகிற சூழ்நிலை ஏற்பட்டாலும், உங்களை முழு அந்த உலகம் உங்கள் சிலுவையை அறைந்தாலும், நீரும் அந்த கோபத்தை அடக்கி சாந்த குணமுள்ளவராக
நீ இருந்ததை போல கேட்கிற இங்கே சபையில் நிற்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இனி வருகிற காலங்கள் அந்த கோபம் எழுப்பினால் அதை அடக்கக்கூடிய ஆவிக்குரிய கனிகளினால் நிரப்பி ஆண்டுடைய நாய் திருப்பில் தைரியமாய் நிற்க உதவி செய்வீரார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமாம். என் ஆத்துமாவே கர்த்தரே, என் முழு உலகமே என்று பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல பகல் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நிய ஐக்கியமும் சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடு சகல பரிசுத்தங்களோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை புரிந்த சதா காலங்களில் என்றென்று நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.